பணப்பெட்டியில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை வச்சு போட்டியாளர்களுக்கும் சரி ரசிகர்களுக்கும் சரி ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாங்க பிக் பாஸ் டீம். நீ எது வேணாலும் வைங்க, நான் தரேன் கண்டென்ட் அப்படின்னு முதல் ஆளா பணப்பெட்டி டாஸ்க்ல இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாரு முத்து. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து பார்க்கறவங்களுக்கும் டிவி பார்க்குற ரசிகர்களுக்கும் இதயம் படபடக்க முதல் டாஸ்கை வெற்றிகரமா முடிச்சு கூஸ் பம்ப் கிளப்பினாரு முத்துக்குமரன். இன்னைக்கு பணப்பெட்டியோட 2வது டாஸ்க்ல டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தி டைமையும் மாத்தி வச்சு பணப்பெட்டியில 2 லட்சம் ரூபாய் வச்சிருக்காரு. இந்த முறை டாஸ்கை வெற்றிகரமா முடிச்சு 2 லட்சம் சம்பாதிச்சது ரயான். இந்த டாஸ்கை பார்க்கும்போது முத்துக்குமரன் வெர்சஸ் ரயான் தான் டாஸ்க் போகும் அப்படின்னு பிக் பாஸ் டீம் முடிவு பண்ணி வச்ச மாதிரியே தோணுது. ஏதோ ஒரு கட்டத்தில் முத்துக்குமரன் இறங்கி சப்போஸ் அந்த டாஸ்கை முடிக்க முடியாம வெளியேறிட்டா செம்மையா டிஆர்பி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் நினைச்ச ஆளுக்கு கோப்பையும் போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரே கல்லில் 2 மாங்கான்னு இந்த டாஸ்க் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்களுக்கு தோணுது. இந்த டாஸ்க்ல பெண்களால் கலந்துக்க முடியாது, அவங்க எப்படி அவ்வளவு வேகமா ஓட முடியும், அதனால இது ஒன் சைடா இருக்கு அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த டாஸ்க் இப்படியே இருக்க போறது இல்ல, வெறும் ஓடி போய் மட்டுமே பெட்டி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது மட்டுமே இந்த டாஸ்கை முடிப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணல. பெண்கள் விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரி இந்த டாஸ்கை கொஞ்சம் வேற மாதிரி மாத்தி வைக்கவும் வாய்ப்பு இருக்கு. முதல் டாஸ்கை ஜெயிச்சு தன்னோட திறமையை நிரூபிச்ச முத்துக்குமரன் இதோட நிறுத்திக்குவாரா, இல்ல ரயானுக்கும் இவருக்கும் இருக்கிற ஈகோல மறுபடியும் ஓடி ஏதாவது பாதியில மாட்டி இந்த போட்டியை விட்டு வெளியேறுவாரா? பணப்பெட்டியோட இந்த டாஸ்கை மாத்தி அமைப்பாங்களா, அதுல பெண்களும் கலந்துப்பாங்களா? முதல் 2 டாஸ்கை ஜெயிச்ச முத்துக்குமரன் ரயானுக்கு வாழ்த்துக்கள். 3வது டாஸ்கை யார் விளையாட போறாங்க, ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம்.